மணிஜே சாப்பிடுறாண்டா தம்பி பயனே இது மாறுவது போதீர்வது கூடம் பத்தவனே மணிஜே சாப்பிடுறாண்டா தம்பி பயனே இது மாறுவது போதீர்வது கூடம் பத்தவனே
வழியாக வேலைப்பட்டு நடிக்கின்ற சக்தி பாரதிக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. காடமங்கலம் ஆர் எட்லாசா மீன் வியாபாரி ராமதாஸ் அவர்களுக்கு 100 ரூபாயும், நாடக அமைப்பாளர் ராசு நடிகர் எஸ்பி கோட்டை காளிமுத்து அவர்களுக்கு 100 ரூபாயும், பபுனாக நடிக்கின்ற சண்முகராசா அவர்களுக்கு 100 ரூபாயும் ஆம்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். மதுரை அடையாளம் சப்பானி முருகன் காடமங்கலம் பாசத்துக்குரிய நண்பு உள்ளம் 100 ரூபாய் பெருமை சேர்த்திருக்கிறார். மற்றும் என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு காடமங்கலம் இளைஞர்கள் சார்பாக ஏற்கனவே 100 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு எங்கள் இசைக்குழு கலைக்குழு சார்பாக என்ஆர் ஜெயராஜ் அவர்களுடைய சார்பாக நன்றி. மற்றும் தலா 3 பேருக்கும் அன்பளி தேசத்தொண்டை சிறந்த பணியாக தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இணைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கள் வழங்கதை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமாக செய்வது என்பது எளிதல்ல. சரதாரிய விளிம்பீதும் சாரணம் தன்னை சேர்ந்தால் குளமண்டலை கொள்வதலால் விரைகட்டல் வருவதுண்டு. புலவரே தொழில் சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமண்டலை கொள்வதலால் நெவிழ்வது பெரிய குற்றம். சரதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தப்பை கலக்கும் பொழுது அது தன் இன்னமன்றதை முதவினது என்று ஏற்றுக் கொள்கிறே தவிர விட்டுவிடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சில விதித்து வந்துள்ள இந்த புதிய பதவிக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தாரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எங்குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் நல்லாசைப்பட வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயூர் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை உங்கள் நம்பியை என்னுடைய தண்டைக்கானைக்கு எப்பொழுதும் நம்பியா இருக்கும். குறிஞ்சி நிலவேனின் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மொழியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன் பலவாத சுகத்துடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பெரும் பொருளும் பல காரணமாக இந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டாடத்தை வழங்கிவிட்டு கலைப்பு செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்து முருகனையே வணங்கி நின்று முத்தமிழ்
பெருமானை வணங்கிவிட்டால் அவன் தன்னையாக ஊர்கோர் அவதர்மாய் தோற்றம் அளிக்கும் மாறி காலி நீலி தெய் சூடி ஆத்தாழை எங்கள் எங்கமேள கூத்தாழை மாதுளும்பு நிகத்தாளை புவி அடங்க காத்தாழை அன்ன இமயவளை ஓங்காத ருபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கவனத்தில் வெற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டி நின்றோம் காத்திடுவாய் கருமாரி காத்திடுவாய் கருமாரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வெள்வி மேலை சாலையிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தனை விதைக்கப்பட்டுள்ளதால் தெரியலுக்கும் சேதாரமின்றி பகவேலுக்கும் சேதாரமின்றி கையில் கவனம் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விளையாட்டு அப்பா அவர் பெரியப்பா பண்ணீங்க அவர் பெரியப்பா நீங்க சித்தப்பாளா ஏன் நீங்க பெரியப்பா அவர் சித்தப்பாங்கன்னா அதானே என்ன உங்க 2 பேருக்கு எப்ப பார்த்தாலும் சட்டையா போயிருக்கு சரி வரலையே சரி இருந்தாலும் விபடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும் கண்ண கஷ்டமாக காவலை பார்க்க வேண்டும் அந்த முருகனுக்காக விதைக்க வேண்டும் எல்லாம் நாம் எல்லோரும் காவல் செய்ய வேண்டும் அப்பா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க தாயை சிறந்த கோவில் முல்லை தந்தை சமிக்க மந்திரமில்லை என்னுடைய வாக்கியத்தை பயன்படுத்தி காவல் எப்படியெல்லாம் புரியலாம் என்று எம்பெருமான் கர்ணனை வணங்கிக் கொண்டே இந்த காவலை செய்யலாம் என்று ஏங்க அப்படி சொல்லுங்க சாமி கும்பிடுறதுன்னு பெரிய தப்பா நாடகத்துக்கு தான் வந்துருக்கு பஜனைக்கெல்லாம் கார்த்திகை மாசத்துல போவா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இவ்விடத்தில் அந்த முருகன் பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கெல்லாம் செய்த பாவ வினைகளெல்லாம் போகும் என்று சொன்னார்கள் மு என்றால் முகுந்தனும் ரு என்றால் ருத்ரனும் கா என்றால் கமலாச்சனும் ஒப்பன் தேவர்களும் தன்னுடைய பெயருக்குள் அடைத்து வைத்துக் கொள் முருகப்பெருமானை மூவில் கரங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கின்ற ஈரர் தோழல் போற்றி காட்சி மாவட்ட வைக்கும் செல்வன் மனதடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவே போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய எவ்வளவு முருகன் வேலன் கந்தன் கடம்பன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புகழை எப்படியெல்லாம் வணங்கலாம் என்று ஆசையோடு இருந்தாலும் அவனை வணங்கின காட்டில் கொஞ்ச நேரம் காதல் வயப்பட்டு அழைக்கலாம் என்று ஒரு ஆசை
இது எப்பப்பா வரணும்னு நினைக்கிறீங்க? சரி இருக்கட்டும். இந்த கந்தன் இடத்துல காதலி இப்ப மட்டும் கிடையாது, எனக்கு 5 வயசுல தான் அவன் மீது காதல். காதல்லாம் தப்பா நினைச்சிடக்கூடாது. உண்மையான காதல், என்னுடைய காதல் தெய்வீகமான காதல். காதல்லாம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க தானே ரொம்ப உத்தமம். எங்க பெற்றவர்கள் பிள்ளைகள் மீது வைப்பதும் ஒரு காதல் தான். பிள்ளைகள் பெற்றவர்கள் மீது வைப்பதும் ஒரு காதல் தான். என்னுடைய காதல் தெய்வத்தின் மீது வச்சிருக்கேன், அதெல்லாம் தவறான விஷயமா? நான் என்ன சாதாரண ஆளைய காதலிப்பேன்? நான் ரொம்ப உயர்ந்த ஆளை. மலைகண்ட இடங்கள் எல்லாம் வெற்றிக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான். எதிர்த்த வீட்டு வாசலே காதலிக்கிறேன், துரோகம் பண்ணிடுச்சா? அதுக்காக சித்தி ஆகிறேன். சரி இருக்கட்டும். எல்லாரும் அந்த கந்தனை எனக்கு என்னுடைய காதல் எப்படி எல்லாம் சொல்லலாம் என்று எதிர்பார்த்து அப்படி வரும்பொழுது பார்ப்பதற்கு எவ்வளவு வேற பக்கம் போயிடுச்சா? வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. இந்த ஆசையெல்லாம் தெரிவிக்கலாம் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தால் கந்தன் வர வேண்டும், சீக்கிரமாக என்னை மட்டும் கட்டி ஆள வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் 6 படை வீடுகளுக்கு சொந்தக்காரன் எம்பெருமான் முருகன் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தையும் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூரையும் 3வது படை வீடாக
பழமே நீ பழனி என்பதையும் 4ஆம் படைவீடு சுவாமி மலையும் 5ஆம் படைவீடு திருத்தணிகையும் 6வது படைவீடு வடமது சிலை மீட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட முருகா என்று சொன்னாலே அப்படி இறங்கி வந்து யாமிருக்க பயமே என்று சொல்வாராம். நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா 6 படை வீட்டுக்கு? சரி, 6 படை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கார போயிருக்கீங்களா? 6 வீடுகள்லயும் போயிருக்கோமே. திருச்செந்தூர் போயிருக்கோம், பழனி போயிருக்கோம், திருத்தணி போகல. சுவாமி மலை அதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஆமா சரி, இருக்கட்டும். எல்லாரும் டூர். ஓஹோ, இப்படி எல்லாம் குடும்பம் கிடைச்சிருக்கு முதல்ல. ஆனா பழனி மலைக்கு போயிருக்கீங்களா? பழனி மலையில பாத யாத்திரை போயிருக்கோம். பாத யாத்திரையா? நிஜமா பாத யாத்திரை போனீங்க? பாத யாத்திரையில பாத யாத்திரை தான். அது என்ன பாத யாத்திரை? பாத யாத்திரை நடந்தாலே போகுது. பாத யாத்திரைங்கிறது வந்து போயிட்டு திருப்பி கார்ல வந்துடுறது. பாத யாத்திரை முழுவதும் மீண்டும் நடந்து. பாத யாத்திரைன்னா போயிட்டு திரும்பி நடந்து வரணும். அதே பாத. என்னைக்கு வீடு வந்துச்சு? சரி, இருக்கிறது இருந்தாலும் அந்த கந்த கடவுளை நானும் போய் பார்க்கலாம்னு ஒரு ஆசைப்பா. பழனி மலைக்கு சென்று பாத யாத்திரை ஆண்டி குளத்துல போய் பார்க்கலாம். நடந்து போனா 25 நாள் ஆகுது. 5 நாள்ல நாங்களாம் போயிருந்தோம். பார்த்திபன்ல இருந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன நான் கொஞ்சம் கடைசியா வந்து அவங்க முன்னாடி போவீங்க, அவ்வளவு மற்ற விஷயமே இல்லை. ஏங்க, இந்த பழனி மலை முருகனை மட்டும் ஆண்டி குளத்தை கண்டு ரசிக்கலாம் என்ற ஒரு ஆசை. எல்லாருமே சொல்லுவாங்க பழனி மலைக்கு போனா ராஜ குளத்துல நடந்து போனீங்கன்னா வரிசையா பெட்டி கடை இருக்குங்க. அப்படித்தான், வேற என்ன பண்ண முடியாது. சாப்பிட்டா வைக்க முடியும். வாய மூடுங்க பேசாம. முருகா வேளா கந்தா கடமை என்று அழைக்கக்கூடிய இந்த கதிர் வேலவனை பழனி மாமலை முருகனுக்கு எப்படியாவது என் தம்பி இதுக்காகவே இங்கன்னு வந்திருக்கேன். தாம்பூலம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை முருகன் இடத்துல. காடமங்கலத்துல இருந்து இந்த பாட்டை கேட்கணுமா? இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்லுங்க இருக்கல, கவனிக்கிறியா? அந்த கந்தவடி வேலவனுக்காக இந்த தாம்பூலத்தை எடுத்து, தாம்பூலமா தெரியுமா உங்களுக்கு? அது இல்லையா, தாம்பூலம்னா வெத்தலை பாக்குன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இந்த தாம்பூலத்தை எடுத்து முருகன் இடத்துல கொடுக்கலாம்னு ஒரு ஆசை. அப்படி கொடுத்தோம்னா சீக்கிரமே குழந்தை பேர் கிட்டுமா. அவருக்கு நான் திருமணம் பண்ணி 2 குழந்தை பெற்று கொடுக்கலாம்னு ஒரு ஆசையோட நானே வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட வாங்கி முருகன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் தெரியுமா? பெண்கள் எடுத்து மடித்து ஆண்களுக்கு கொடுக்கணுமா. அது ஆண்கள் தென்று மென்று உமிழ் நீரோட பெண்ணை கொடுக்கணுமா. பொண்ணு கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தாதான் கர்ப்ப பையில உள்ள அந்த அசுத்தம் நீங்கி சீக்கிரமா குழந்தை பேர் கிடைக்குமா. துப்பி விட்டுருவா மேலே அந்த காலத்துல. அது என்னமோ வாஸ்தவம். இப்ப உங்க வாயும் சரியில்ல, குடுக்கிற நிலைமையில நாங்கள இல்ல, வாங்கல நிலைமையில. ஆனா நான் கொடுக்கலாம்னு ஒரு முடிவு. மாப்பிள்ளை கணக்கு போயிலோடு எப்படி கூட போறேன். இந்த கொடுமையா வர வர மோசம். அதனால்தான் நான் மனித பிறவிலும் தெய்வ பிறவை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதான் முருகன் மட்டும் திருமணம் செய்ய முடியும் ஒரு ஆசை. காடமங்கலம் சப்பானி முருகன் மீனியாவாரி ராமதாஸ் அப்பாவுக்கு அன்பு பத்தி பெருமை சேர்த்திருக்காங்க. அவ்வளவுதானே? சரி, நன்றி சொல்லியிருக்கேன். மீண்டும் அன்பை பத்தி பேச அன்பு சகோதரர்களுக்கு நன்றி. அதுதான் இந்த தாம்பூலத்தை எடுத்த முருகனுக்கு கொடுத்து அவர் எப்பொழுதாவது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்கன்னு ஏங்கிக்கிட்டு நான் அவருக்கா கொடுக்கலான்னு இந்த பாடல் மூலமா சொல்லலாம்.
அருமையான காதல் மாமா. பழசுதான். தங்கச்சி வர்ற மாதிரி இருக்கு. தப்பா தவறா பேசக்கூடாது. அவன் தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம 2 பேரும் மம்மி கண்ணு ஜிஞ்சின் மக்கள் ஜினத்து மக்கள் ஜிஞ்சின் மக்கள் ஜிஞ்சின்னா ஜிஞ்சின் மக்கள் ஜினத்து மக்கள் மங்களமா இருப்பாய். நம்ம வந்தா இடமே கலப்பா இருக்குது. ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம வரும்போது அவ்வளவு சுறுசுறுப்பா சோர்வே இருக்கக்கூடாது. 16 வெற்றி பெண்வாழ்வு வாழ வேண்டுமே. 16 பத்து பால் பண்ண வச்சு நடத்த வேண்டியது. அண்ணா அப்பா வந்தாங்களா? அப்பா வந்தாங்க. விளக்கை சொன்னாங்களா? என்ன தகவல் கேட்டு வந்தீங்க? கேட்டு என்ன சொன்னாங்க? நம்ம 3 வேத்தையும் 3 வேத்தையும் 4 3 7 வேத்தையும் காட்டிக்கிட்டே போச்சுங்க. என்ன காட்டிக்கிட்டு? தேமையை காட்டிக்கிட்டு காவலுக்கு போச்சு. தேமையை காட்டிக்கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். நான் 3 பேர் மட்டும் செல்ல முடியுமா? எல்லோரும் விளைத்து கொண்டு செல்லலாம். வந்தமா வேலையை பார்த்தமா போடணும். அதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இடம் ரொம்ப அழகா இருக்கு. பேசிக்கிட்டே வந்தாச்சு. என்ன ஒரு அழகு. நம்ம இடத்துக்கு வந்தா நமக்கு தான் ரொம்ப சந்தோஷம். காக்கைக்கு தன் குஞ்சு போடணும். சரி கிடையாது. இடத்த வண்டிக்கு ஆசையா இருக்கு. முதல்ல யாரா இருக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். உட்காந்து பாப்போமா? ஏய் மனசுல உள்ள ஆசை அதுக்கப்புறம் நம்மளுடைய இடத்தை வண்டிக்கலாம். எங்க பார்த்தா பச்சை பசல புல்வெளி கொட்டு மான்கள் துள்ளி துள்ளி ஓடுவது மயில்கள் அழகாய் ஆடுவதும் குயில்கள் அழகாய் பாடுவதும் மரபத்தி படலாம் செய்வதும் மனசுக்கு திருப்தியா எனது
திருப்தியா இருக்கு. எப்படிலாம் இருக்குது முதல்ல ஆத்தால வணங்கி நம்மளுடைய அவளோட அணுக்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த தான் ஆத்தா ஓ மனசு எப்படிமா இருக்கு? எனக்கு ஆத்தா வணங்க போறேன். நீங்க வந்தா மட்டும் அவன் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னே. அதனால இந்த இடத்துல கொஞ்ச நாளாவே முட்டை மாதிரியே இருக்கு. உங்களுக்கு முட்டை பச்சரிசி மாவிடுச்சு 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 பாகுபச்சு 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 இடிச்சு மிளகிடுச்சு 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 கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு உங்களுக்கு வாதிலக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும் சாமி. மதுரை மாறி கொழுந்து காத்து உன்னுடைய மதுரை மாறி கொழுந்து காத்து என்னுடைய என்ன அழகு என்ன அழகு. மதுரைக்கு சிறப்பே மல்லிக்கொழுந்துதான். ஆமா. என்ன ஒரு அழகான இந்த மானாமதுரைக்கு சிறப்பே குண்டு மல்லி மண்பாண்டாவும் அந்த மல்லின்னு சொல்லுவாங்க. மானாமதுரை மல்லின்னு சொல்லுவாங்க. இது கேட்டா நல்ல இடத்துல இப்படி எல்லாம் சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் இப்படி கலகலப்பா இருந்தாலும் அப்பா சொன்ன வார்த்தை நம்ம தவற விட்டோம் பாத்தீங்களா. விளையாட்டு போக்குலயே நிறைய பச்சைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்திருக்கு. நம்ம இடத்துல உள்ள பச்சை தான் ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய பச்சைகள். பச்சையெல்லாம் போயிடாத அளவுக்கு போகாதுல இதான் கட்டளை குளத்துல போய் போட்டாங்களா? பறவைகளா அப்பா நம்பிராஜ் என்ன சொல்லிருக்காரு? அப்பா ஆடி பாடி வேலை செய்ய சொல்லிருக்காரு. 5000 ஓவா வாங்குறீங்களா? குளுரா சிரிக்கிறாங்க. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? 500 நோட்டு. சரி பாருங்க எரியுதா? எரியல இல்ல கோயில போய் எழுதி வைக்க போறியா? ஆடி பாடி பறவைகளை கட்டணும். தாய்மார்கள் எல்லாம் வள்ளி ஆடித்தான பறவை கட்டணும். இல்ல அப்பெல்லாம் சொல்லுங்க. ஆடணும் ஆடணும் பார்த்தா
ஆமா என்ன பத்தா ஆத்த பத்தா ராஜா நீ தண்ணியை மத்தியமா நிறைய குறைய தண்ணி ஊத்தி வச்சுக்க. இன்னைக்குதான் இவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் மகளிர் இப்படி இருப்பது ரொம்ப சந்தோஷமா. தாய்மார்கள் வரவே மாட்டாங்க. அதனால இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஆடுங்க சகோதரியா ஆடுங்க. அண்ணா மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பி அவர்களுடைய விருப்பமா அதை நிவர்த்தி செய்யறது நம்மளுடைய கடமை. நீங்கள் ஆட வேண்டுமானால் நீங்க பாட வேண்டுமா? வெற்றிக்காரர் ராமதாஸ் அவர்கள் பாட வேண்டும். எங்க அப்பா பாட்டுக்கு உலகமே ராதா செல்வி பாடை அவுத்து போட்டு ஓட வேண்டும். ஏன் நீங்க ஆடன்னு சொன்னாலே எங்க அக்கா எந்திரிச்சிட்டாங்க. கூடலூர் குண்டுமணி பால குடிக்க வந்த வள்ளி மட்டும் என் தங்கச்சி அடிக்க போறேன். தங்கச்சி இல்லன்னு சொல்ற? தங்கச்சி இல்ல.
ஃபேன் கட்டல அண்ணா எல்லாரும் முன்னாடி அமுதம் நினைச்சு தாய்மாரெல்லாம் கை கட்டுக்கிட்டு எவ்வளவு ஆதிக்கு பிள்ளை இருக்கட்டும். அண்ணே நானாம் பக்கம் வந்து பெரிய விஷயம். ஆமா. அதனால அமைதியா இருப்பது நல்லது. அவங்க வீட்டுக்கு போனாலும் நம்ம கவலை பார்க்கணும். தூக்கம் வரும், கை கால தட்டினாத்தான் தூக்கம் வராது. தூங்கினாலும் மெல்லவாலும் இங்கேயே தூங்குங்கத்தா. சரி. வீட்டுக்குலாம் போயிட்டு ஒத்தையில விட்டுட்டு போயிடாம. தூங்குங்க, கொலுசுல எல்லாம் பத்திரம். சரி இருக்கட்டும். தாளம் போடுற குளிச்சாமி கலவாண்டுருவேன். நீங்க உள்ளே சென்று காவலை பாடுங்க. ஆமா. அந்த திருமணம் அதோட பாடலை பாடிட்டு வாங்க. கண்டிப்பா பாடி. தேசியும் தெய்வீகம் சேர்ந்து அன்பு திருமகனார் பசுமன் கண்டெடுத்து சிங்கார மன தெய்வ செழகு காடமங்கலம் இளைஞர்களுக்காக ஒரு பாடல் பாசத்துக்கு மும்பை கார்த்திக் அவருடைய அவர் ஏற்கனவே பொருளையே பேசிட்டேன். இந்த பாடல் ஆக்குவத்தில் என்ற பாடலை பாடட்டும்.
நாராயண நமக அறிவோம் நாராயண நமக பரத்தில் பிறந்து தோன்றி பராபரத்தில் நாகம் தோன்றி நாகத்தில் விந்து தோன்றி விந்திலே சதாசிவம் தோன்றி சதாசிவம் ருத்ரன் தோன்றி ருத்ரனை சக்தி தோன்றி சக்தியிலே விஷ்ணு தோன்றி விஷ்ணுல பிரமா தோன்றி பிரமாவிலே அப்பு தோன்றி அப்பிலே வாயு தோன்றி வாயுவிலே தேவி தோன்றி தேவிலே மனுக்கள் தோன்றி உள்ளம் எனும் பெருங்கோவில் ஊழம் ஆலயம் வெள்ளத்தெளிந்தாருக்கு சிவனை சிவன் ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுத்தரித்து இப்படி தூங்கியும் தூங்காமல் சிலர் சுகம் பெறுவது எக்காலம் என்பதை போல மெஞ்ஞான பாதியிலரு சுத்த வேதாந்த வட்டங்கள் இருக்கிறது அஞ்ஞான மார்க்கத்தை கூறும் உன்னை அன்பினருக்கு ஆனந்தமா வழிகூறு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு தோற்ற பிரியா சூர்யா கனகர பிரியா சுந்தரம்பா கனிப்பிரியா கந்தா கனக பிரியா நாராயணபார்கள் நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்தில் தங்கக்கூடாது என்றும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவில் என் சிரசானது 1008 சுக்குநூறாக எடுத்துக் கொள்கின்றேன். என் அண்ணன் தக்கரிட்ட சாபத்தை பெற்றிருக்கின்றேன். திருவள்ளுவர் சஞ்சாரினால் இன்று அதிகாலை எழுந்து காலைக்கிழமை முடித்துவிட்டு கதவுடைய பணிந்து கரத்தில் மகதி என்று சொல்லி வீணையை தாங்கி கண்டூர பெண்கால் கதம்பவன பேசினார். பெண்டீர் தலை சுமந்த பித்தனாம் எட்டிசைக்கு மேலே அக்காலை வாகனத்தில் ஏறிய அன்னார் பரமசிவனை பார்த்து ஆசைப்பட்டு இச்சாசக்தி கிரியாசக்தி பராசக்தி ஆதிசக்தி குணசக்தி ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளுக்கெல்லாம் தலைவியாகிய அந்த பராசக்தியை பார்த்து ஆசைப்பட்டு வெற்றி முகங்களா நிச்சயம் செல்வ
முருகா மச்சா குருமா கோலா மாமா ராமா 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 கோபாலா மாமா என்று சொல்லக்கூடிய பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் மகாவிஷ்ணு பார்த்து வாசிப்பட்டு இளைஞர் சொல்லக்கூடிய என் பாட்டி மகா லட்சுமி பார்த்து வாசிப்பட்டு மூத்த குழுவை உண்டை எடுத்து உத்தர குழுவை உண்டை சேர்த்து வாய்த்த குயவர் பண்ணு பாண்ட வரைவட்டுக்காக என்பார்கள் காயமே இந்த குயடா வெறும் காற்றடைத்த பையடா மாயவனார் குயவர் சேர்ந்த மண்பாண்ட ஓடடா தூங்கில மூச்சு சுடிமாறி போனாலும் போச்சு எதிர்காலம் எப்படி எப்படி ஆச்சு அத்தியில இருக்கிற மத்தியிலே புத்தியிலே மத்தியிலே என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து வழிகாட்டக்கூடிய என் தந்தை பிரபல பார்த்து ஆசைப்பட்டு வெள்ளை கிளம்புத்தி வெள்ளை பெருகொண்டு வெள்ளை அரியாசல் வீட்டிருக்கும் என் அன்னை கலைவாணியை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு முகத்தான் உற்றலை இருமுகத்தான் இன்மநிலை 3 முகத்தான் மூடலை 4 முகத்தான் வேதலை 5 முகத்தான் பஞ்சினலை 6 முகத்தான் அண்ணாவை சந்திக்கின்றவளை அழகான இடம் இந்த இடத்தில் இருப்பவர்களெல்லாம் நிறைவிடம் இந்த இடத்தில் என் கலாச்சாரத்துக்கு வழிகிடைக்குமா எண்ணி பார்க்கின்ற வேளையில் என் தொழில் காரணமாக புது உலகின் தென் திசையில் ஒரு வேலி மலை சாலை வந்து கொண்டிருக்கின்றேன் கதிரமணி முதலாய் காலம் கடந்து விட்டது நாளைக்கு கலயம் செய்வதற்கு எந்த ஒரு அறிவும் கொண்டிருவில்லை என் கழகத்திற்கு வெளியிடைக்க வந்துவிட்டால் அல்லல் போம் கல்வினை போம் அன்னை வயிற்று பிறந்த தொழில் போம் போகா தீரம் போம் நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த செல்வ கணபதி வணங்கினாலும் கணபதி என்றிட கலங்கு பண்பனை கணபதி என்றிட காலமும் கொள்வதும் கணபதி என்ற கர்மம் ஆனால் கணபதி என்றிட கவலைகள் தீர்ந்த வகையில் அந்த மூல புராண செல்வ கணபதி இந்த இடத்தில் குறித்து என் கழகப்பணிக்கு வரலாம் என்று எவ்வாறு எண்ணி பார்க்கும் பொழுது இங்கு நாரதராக வேலைமைத்து நடிக்கின்ற அன்பு சகோதரர் குருரேசன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டி கோரப்பட்டுள்ளது. தோல் சரியா இருக்க மாட்டேன் எப்பவுமே அந்த வாய்ப்பு எப்படின்னா இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறந்து வாழணும் என்ன வேணும் இப்ப எனக்கு ஒரு 3 வேணும் எந்த மூணு சொல்றீங்க நீங்க நீனு கேக்குறியா சேர்ந்துக்கிட்டு இல்ல 3 வேணும் மொட்டையா சொன்னா பார்த்தானு கேட்பாங்க. ஒரு மனுஷன் பூமியில பிறந்து வளர்ந்து வாழ என்ன வேணும் 3 வேணும் கேக்குறேன். சரியா சொல்றாங்க. நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு அரசு வாணிப கழகத்துல படிக்கும் மது நீங்க சரியா சொல்றீங்க நான் பார்த்தா இல்ல அது வந்து தேவலாக ஆச்சுட்டாங்க. நாங்கெல்லாம் தேவர்கள் என்னைக்குமே ஊழக்கு சுப்பு வேலையில எப்படின்னா ஒண்ணு சொல்லணும் எப்படின்னா ரிஷி அண்டர்கள் எப்படின்னு பாக்கணும் ஏதோ ஓடலாம் குளிச்சாமி மூணு சாப்பிட்டு தூங்குறேன். நீங்க சொல்றது தமிழ்நாடு அரசு வாணிப கழகத்துல படிக்கிற மதுவான மூலம் சொல்றீங்க. சரி அழகரே நான் சொல்றது என்ன சொல்றது தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தாயின் உலகம் இறைவனின் சந்தை மடம் அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போகிறோம். எவனும் கிடையாது. கார் வச்சிரு பங்களா வச்சிரு என்ன வச்சிரு என்னமா ஆகாது. உலகம் இறைவனின் சந்தை மடம் அங்க வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போல. இப்பதான் அதெல்லாம் எனக்கு புரியுது. ஒன்னும் ஆட்ட முடியாது. நீ என்னத்தான் சேரு எங்கெங்கே வச்சு சேரு இல்ல விருந்தாடி வர என்ன எப்படின்னா நீங்க சொன்ன 3 எது 3 எது இருக்குது கிடக்குறது ஒண்ணு வேணும். அதே போல உறுதிக்கு ஆடைங்கிறது 2 உண்ணுவதற்கு உணவு இந்த 3 இருந்தா தான் உண்மையிலே ஒரு தாயின் கருவறையில இருந்து ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இதுல இறைவனை சேர முடியும். அந்த முறையில கட்டாளம் குலப்பட்ட பெருமைமிக்க அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறதுக்கு இடமளித்து உண்ணுவதற்கு சிறப்பான உணவளித்து கதர் ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடை என்று சிறப்பு செய்த மாபெரும் கட்டாளம் கொண்டுள்ள பெருமைமிக்க கிராமத்தை சேர்ந்த அன்பு உறவினர்கள் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் அதே போன்று இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுத்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் சென்னை தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமான அன்புக்குரிய எஸ்பி கோட்டையை சேர்ந்த எஸ் எம் காளிமுத்து அவர்கள் சார்பிலும் அதே போன்று இவ்வளவு வெட்டப்பள்ளி பொழுதுதான் நம்ம மைக் செட் அமைக்கலாம் கஷ்டம். அவரை ரொம்ப நாள் தனிச்சு சிறப்பாக உண்மையில ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் போல பாடுவதற்கு வாய்ப்பளித்து சிறப்பாக ஒளிபரிக்க அமைத்து சிறப்பு செய்கிற மாபெரும் நாகூர் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க ஒளிபரிக்கு உரிமையாளர்கள் ஆபரேட்டர் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இங்கு வந்துள்ள உண்மையிலே இசை கலை பெருமக்கள் நீங்களாம் அப்பேற்பட்ட பெருமக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த அதுவும் நம்ம வச்சுக்கிறோம். அசை இல்லாம வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. அதே போல பெருமக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணிக்கு வந்தாலும் ஆம்பளையா இருந்தா ஒரு பொம்பளை வச்சுக்கிறோம் தெரியுமா? அது என்னது பொம்பளை வச்சுக்கிறது நான் சொல்றேன். ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொம்பளை வச்சுக்கிறேன் நான் சொல்லுவேன். பொம்பளையா இருந்தா ஒரு ஆம்பளை வச்சுக்கிறேன். நீங்க எப்படி
நாங்க வந்து தேவலகவாசி, நாங்கெல்லாம் 52 கொண்டாடி திருமணம் புழக்கத்துல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஏப்பா 52 கொண்டாடி திருமணம் முடிச்சவன். ஏன் ஆம்பளை இருந்தா பொம்பளை வச்சுக்கணும், பொம்பளை இருந்தா ஆம்பளை வச்சுக்கிறீங்க? ஆனா வச்சுக்கிறேன், ஆனா வச்சுக்க கூடாது. சில பேர் வச்சுக்கிற மாதிரி படம் தெரியாம பூரா எவே வச்சிருக்கா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சாமி அவங்க பூரா என்ன சும்மா வாயில பேசுறது கூட வெஞ்சனமா போயிடுது. இருக்குல்ல, எல்லாருடைய கணக்கு யாரும் பூரா நெட்ல இருக்கு. போட்டோம்னா தெரியும். சும்மா நாங்க ஏதாவது உத்தவன் 10 பேர் பேசக்கூடாது. எப்படின்னா ஒண்ணு சொல்றேன், இப்ப பொம்மையை வச்சுக்கிறேன்னு சொல்றீங்களா? வச்சுக்கிறேன், நான் வச்சுக்க கூடாதியா? வச்சுக்கிறேன் திருமணம் முடிச்சு கட்டிய மனைவியை நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறது மட்டும் தான் வச்சுக்கிறது. ஓஹோ, சரி. ஒரு பெண் என்ன செய்யணும்? கட்டின புருஷனை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறது. அதே போல ஒரு கனவே கட்டிய மனைவியை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறது. நம்ம வச்சுக்கிறது கிடையாது. எந்த வச்சுக்கிறது? இருக்கிற வச்சு கிடையாது. அது போல செல்வ கணவதியை வணங்கி சிறப்பு பார்க்கும் பொழுது யார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். ஓ ஓ ஓ